கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்தெந்த நாட்டிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்களோ அதிகால வேளையிலே ஆலயத்துக்கு புறப்படுங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக முடியாமல் இணைந்திருக்கிறீங்க, தேவன் அறிவார். குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கு, தேவன் அறிவார். ஹாஸ்பிட்டலும் செய்தி கேட்குறீங்க, தேவன் அறிவார். வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச் இல்லாமல் இருக்கு, தேவன் அறிவார். சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்க, கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே போக முடியாத சூழ்நிலை, அதையும் என் தேவன் அறிவார். அவருடைய சமூகத்தில் போய் நாம் காத்திருந்து தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆலயத்தினுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பக்கத்தில் சர்ச் இருக்கா, கிளம்பி போயிட்டே இருங்க. ஆவிக்குரிய சர்ச் இருக்கா, இன்னும் சந்தோஷமா புறப்பட்டு போங்க. சர்ச்சை ஆரம்பிக்கிற முன்பாக அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து தனி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அங்கீகரிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆலயத்தில் போய் இருக்கும்போது தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க. உங்களோட வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, அவருடைய சமூகத்தில் போய் அர்ப்பணித்து ஜெபிங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து, அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, என் நிலைமை இதுதான்ப்பா, என் சூழ்நிலை இதுதான்ப்பா, நான் இந்தந்த காரியத்தில் நான் இப்படி தான்ப்பா இருக்கிறேன், நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா என்கிட்ட எத்தனையோ குறை இருக்குது, அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, பரிசுத்தெல்லாம் நிரப்புங்கப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலலாம் கடன் நிமித்தமாக என்ன செய்வது என்று தெரியாமல் பல குடும்பம் சொல்லலாம், புலம்பிட்டு இருக்க குடும்பம் உண்டு. அவருடைய சமூகத்தில் போய் அர்ப்பணித்து கேளுங்க, அப்பா தெரியாம கடன் வாங்கிட்டப்பா, இனிமேல் என் வாழ்க்கையில் நான் கடன் வாங்கக்கூடாது, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் கணவரை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காலையில் இதையே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பாமல் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஆலயம் பக்கத்தில் தான் இருக்கு, சௌரியம் போல இஷ்டம் போல லேட்டாக போவாங்க. சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்க அப்படின்னா ஒரு 9:45 போவாங்க, இஷ்டம் போல போவாங்க. சில குடும்பத்தில் சர்ச்சுக்கு போகும்போது செல்ஃபோன் கொண்டு போவாங்க, பைபிள் கொண்டு போக மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. இப்போ யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கையில் பைபிள் கொண்டு போங்க, பாட்டு புக்கு கொண்டு போங்க. எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்களோ உங்கள் சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் கையில் பைபிளே இல்லாமல் இருக்கு. சில குடும்பத்தில் பைபிள் வீட்டிலே வச்சுட்டு போயிருந்தாங்க. அதனால காலவெளியில் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுங்களோ குடும்பமாக புறப்படுங்க, கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து உங்கள் வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அது எல்லாமே என்னோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. அப்போ அவங்க பிள்ளை வந்திருக்கப்பா, அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உங்கள் இதயத்தில் என்னெல்லாம் பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார். என்னிடத்தில் வாருங்கள். அவருடைய பாதபடியில போய் காத்திருந்து தாழ்த்தி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும்போது
நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே மகிமையுள்ள நாள் என்று எண்ணி அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது நம்ம குடும்பத்தை நன்மையினால் நிரப்புவார். அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் சரி, சர்ச்சுக்குள்ள போய் அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா, உங்க கிருபையினால நிரப்பி நீ ஆசிரியங்கப்பா, என்னைய பரிசுத்தால நிரப்புங்கப்பா, நான் நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறணும், உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா, எனக்கு கனிகளினால் நிரப்புங்கப்பா, எனக்கு வரங்களால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வியாபாரத்துல கஷ்டப்பட்டுவேன். ஆனால் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். மிஷினரியா போன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ சிஎஸ்ஐ ஐயரோல் சொன்னாங்க, ஃபேமிலியா இருக்கிற அப்படி டக்குன்னு போக முடியாது, நான் ஒரு சர்ச்சில் ஒன்று சேர்த்து விட்றேன் அப்படின்னாங்க. நானும் சரியா அப்படின்னேன். திருநெல்வேலியிலிருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தெசநலை பகுதியில் சமரியா சர்ச்சில் கோயில் விட்டர் வேலை எனக்கு கிடைச்சிது. ஒரு 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்தேன். அந்த 2.5 வருஷம் வேலை பார்க்கும்போது 365 நாளும் சர்ச்சு உண்டு. காலையிலையும் சர்வீஸ் உண்டு, நைட்டும் சர்வீஸ் உண்டு. எப்பவும் பார்த்தாலும் சர்ச்சில் இருப்பேன். அப்படிலாம் இருக்கும்போது என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எப்படிலாம் தள்ளி போய் வாழ்ந்தேன், என்னை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிலாம் மாறினேன். காலையில மெசேஜ் பேசுவாங்க, நைட்டு மெசேஜ் பேசுவாங்க, உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் எப்படி வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில எத்தனை குறை இருந்துச்சு, என் வாழ்க்கையில ஏன் நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டேன், ஏன் நான் கடன்ல கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் பிரசங்கம் அங்க ஓடிட்டு இருக்கும்போது நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். இதெல்லாம் ஏன் காலில் சொல்றேன் அப்படின்னா, சில குடும்பத்துல சர்ச்சுக்கே போகாம இருக்கிறாங்க. தயவு செய்து சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. எப்படி முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன், அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஆலயத்தை நேசிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுது. அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீதியை தேட ஆரம்பித்தேன், தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படிலாம் மனம் திரும்பணும், எப்படிலாம் பரிசுத்தமா வாழணும், எப்படிலாம் நீதியை பின்பற்றணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன துன்மார்க்கமான காரியம், துரோகமான காரியம், எத்தனை அக்கிரமம், எத்தனை பாவம், எல்லாமே அவருடைய சமூகத்துல போய் அர்ப்பணித்து, கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, விக்கிரத்துல போய் நான் லட்சமா பணம் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த நிமிஷம் வரைய உயிர் பிச்சை போட்டிருக்காரு. என்ன காரணம்? கிருபையினால் நிரப்பியிருக்காரு. என்ன காரணம்? அவருடைய சமூகத்துல போய் தாழ்த்த ஆரம்பிச்சேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்ப நம்ம பரிசுத்தமுள்ள ஓய்வினால் அவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன இருக்கு, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா காலவேளையில சில குடும்பத்திலே பல சூழ்நிலை கண்ணீரோடு இணைந்திருக்கிற குடும்பம்லாம் இருக்கு. எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, என் குடும்பத்துல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பல சூழ்நிலை, நிறைய குடும்பத்துல பல சூழ்நிலை. தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு குடும்பத்திலே எந்த சூழ்நிலையில கண்ணீரோடு இணைந்திருக்கிறீங்க தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது. அவருடைய சமூகத்துல போய் நம்ம இருக்கும்போது நம்ம உள்ளத்தை பார்ப்பார். நம்ம இருதய நினைவு என்ன யோசிக்கிறோம், நம்ம சிந்தனைகள் நம்ம என்ன யோசித்துட்டு இருக்கோம், நம்ம எந்த காரியத்துல புலம்பிட்டு இருக்கோம் அவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்துல போய் அமைதியா அப்படியே காத்திருந்தா போதும். தேவனுக்கு தெரியும், என் பிள்ளை ஆலயத்துக்குள்ள வந்துட்டா, என் பையன் ஆலயத்துக்குள்ள வந்துட்டான். சில குடும்பத்துல
சர்ச்சுக்குள்ள போன உடனே கண்ணீர் ஓடும். அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளியில் எந்திரிச்சு வரும்போது பார்த்தா சமாதானத்தோடு வருவாங்க. என்ன காரணம்? அவங்க இதயத்தில் என்னெல்லாம் பாரம் இருக்கோ அது எல்லாமே சர்ச்சில் போய் அவரோட சமூகத்தில் போய் அர்ப்பணிச்சிருவாங்க. அப்பா, என் குடும்ப சூழ்நிலை இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை கலந்து கொண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு வருவாங்க. அப்படி எத்தனை குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? அவருடைய சமூகத்தில் போய் நம்ம சொல்லிட்டு வரணும். பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்கிறார். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வேர்டு நீங்க நல்லா நிப்பாட்டி வாசித்தா நலமா இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அழகா அதிகாலைகளில் இணைந்திருக்கிறீங்க, தனி ஜெபம் பண்ணுவீங்க, கையில பைபிள் எடுத்து வாசிப்பீங்க, குடும்பமா சர்ச்சுக்கு புறப்படுவீங்க, எல்லாம் சரிதான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? அப்பொழுது, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அப்பொழுது தேவனை தேட ஆரம்பிச்சிட்டோம்ல, அப்பொழுது இவைகளெல்லாம் இந்த பூமியில நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அது எல்லாம் தேவன் தருவார். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தேவனுடைய சமூகத்தை போய் தேடி என் குடும்பத்துல இதுதான் சூழ்நிலை, என் வீட்டுல இதுதான் சூழ்நிலை சொல்லி நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது, ஆராதனை கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும் போது, பாட்டு பிடிச்சு ஜெபிக்கும் போது, சர்ச்சில் பிரசங்கம் பேசுவாங்க, உட்காந்து பொறுமையா கேட்கணும். அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம கேட்கணும். அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த நம்ம இருதயத்துக்குள்ள அந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். அப்பா, என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பிரசங்கம் பேசினாங்க, என் வாழ்க்கையில இந்த கருத்துல குறை இருக்கு, நான் மனம் திரும்பணும்ப்பா, அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நேராக சர்ச்சுக்கு கிளம்பிருங்க. சில குடும்பத்தில் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க, தேசத்துக்குள்ள எல்லா இடத்துலையும் இருந்து அதிக அளவில் இணைந்திருக்கிறாங்க. சில குடும்பத்தில் சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, அவங்களுக்காக நம்ம சேர்த்து பேசுகிறோம். அதனால காலையில் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ குடும்பமாக புறப்பட்டு போங்க, குடும்பமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். உங்க குடும்பத்தை தேவனுக்கு தெரியும், எப்படிலாம் ஆசீர்வதிக்கணும் தேவனுக்கு தெரியும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நேர காலையில சர்ச்சுக்கு கிளம்பி போகணும். கையில பைபிள் எடுத்து அவருடைய சமூகத்துல போய் உட்காந்து பொறுமையா வாசிங்க. வீட்லயும் தனியா உட்காந்து வாசிங்க. குடும்பமா புறப்பட்டு போங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாம ஏமாத்துற குடும்பம்லாம் உண்டு. அப்படியே இருக்கிறாங்க. சில குடும்பத்துல வேற வழியே இல்லை அப்படின்ட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போவாங்க. சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளை கையில எடுப்பாங்க, தூசியா இருக்கும். அப்படிலாம் இருக்கு. பல குடும்பம் பல சூழ்நிலை இருக்காங்க. அதனால யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். ஹாஸ்டல்ல படிக்கலாம், பக்கத்துல சர்ச்சுக்கு புறப்பட்டு போங்க. தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சர்ச்சில் போய் இருக்கும்போது உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் ஓய்வு நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இறக்கும் மகிமும் இருந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதவில நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆராதிக்கிறதுக்கு எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க சொல்லியிருக்கீங்கப்பா. மகிமை உள்ள நாள் என்று எண்ணி அப்பா, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லாரும் குடும்பமா சர்ச்சில் போய் அப்பா ஆராதிக்கணும்ப்பா, தொழுது கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆலயத்துக்கு கூட்டு போங்கப்பா. எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ எல்லாரும் பரிசுத்தம் ஓய்வினாலே பக்கத்துல சர்ச்சுக்கு புறப்பட்டு போகணும்ப்பா. எங்கெல்லாம் சர்ச்சு இல்லாம இருக்கோ அந்த இடத்துல சர்ச்சு கட்டப்படணும்ப்பா. யாரெல்லாம் அப்பா மேய்ப்பன் இணைந்திருக்காங்களோ
இன்னுமாக போதிக்கிறவங்க இணைந்திருக்காங்களோ, சபை வைத்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அப்பா ஆசீர்வதிங்கப்பா. மைக்கில் போய் பேசும்போது உங்க பிள்ளைகளே அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளையோட இருந்து பேசுங்கப்பா. ஜனங்களுக்கு அப்பா விசேஷமா விடுதலை உண்டாகணும். எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அதிக அளவில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில தேசத்துக்குள்ளே அப்பா பக்கத்துல சர்ச்சு இல்லாம இருக்கு, செல்போன்ல தான்ப்பா கேட்குறாங்க, அவங்க இருக்கிற சூழ்நிலை வேற. அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் தாழ்த்தினால எல்லா குடும்பமும் கர்த்தராயசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசிரிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ குற்றம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல அப்போ அவங்க பிள்ளைகளை ஆசிரிங்க. சில குடும்பத்துல அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 100 மடங்கு ஆசிரிங்க. கற்பத்தினிக்க ஜெபிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி ஆசிரிங்க. டெலிவரி பண்ணுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமையில எந்தெந்த இடத்துல அப்பா வீட்டுல இருந்து வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும். எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். இந்த நாளையும் யாரெல்லாம் அவசரம் வேலை நிமித்தமா வெளியில புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். யாரெல்லாம் அப்பா இயேசு ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளாமல் புதுசா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா. எல்லாரும் இயேசு ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளா மாறணும். ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மிகுந்த கிருபையோடு அப்போ ஆலயத்துக்குள்ள புறப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தில் முடுங்க ராஜா. யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ, சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்களுடைய எல்லா காரியமும் கர்த்தர் அறிவிங்க ராஜா. எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ஆலயத்துக்குள்ள புறப்படட்டும்ப்பா. ஆலயத்தினுடைய நன்மைகளை நாங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. பக்கத்துல சர்ச்சை கொண்டு போகிறதுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. உங்க பிள்ளையோட நீங்க பேசணும் ஒரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். இந்த நாளைக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும் துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு புறப்பட்டு போங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.